இந்தக் காட்சி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஒளியே குழந்தை முருகனாகத் தோன்றுவதைக் காட்டுகிறது. அவனும் யாமும் பேதகம் அன்று என்ற கந்த புராணத்தின் வரிகளுக்கு இதுவே சாட்சி. சிவபெருமானின் 6 முகங்களில் இருந்தும் வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுக்கும் அற்புதக் காட்சி இது. நெருப்பும் அதன் வெப்பமும் போல சிவனும் முருகனும் ஒன்றே என்பதை இது விளக்குகிறது. சுவாமி மலையில் தந்தையான சிவபெருமானுக்கு தனையனான முருகப்பெருமான் குருவாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசிக்கும் உன்னதக் காட்சி. இது தந்தைக்கும் மகனுக்கும் ஆத்ம ரீதியாக எந்த வேறுபாடும் இல்லை என்பதைக் காட்டுகிறது. தென்னிந்திய கோயில்களில் காணப்படும் சோமாஸ்கந்தர் வடிவம். இதில் சிவன், பார்வதி மற்றும் குழந்தை முருகன் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். இது சச்சித் ஆனந்தம் என்ற தத்துவத்தையும் சிவனும் முருகனும் வேறல்ல என்பதையும் உணர்த்துகிறது.